ஹலோ மக்களே 586வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்னு பார்த்தா குங்ஃபு சோப்பர் மாசா வந்து அந்த பசங்களை காப்பாற்றி கூட்டு போய்கிட்டு இருக்கான். சாஞ்சி எல்லாரும் அடிச்சு ஏர்ல பறக்கூடாதான். இன்னொரு பக்கம் என்ன பார்த்தா ப்ரூக்கு கூட வந்து அந்த பாதி சாமுரை நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா கடைசியில் அவன் உருண்டு வேற திசை நோக்கி போய்கிட்டு இருக்கான். இதுல என்னன்னு பார்த்தா லூஃபி குரூப் கூட வந்து அந்த ப்ரௌன் பீர்டு கூட்டம் வந்து நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரஃபலகர் லாவை பார்த்துட்டு ஸ்மோக்கர் நிக்கிறான். டேய் இங்க என்னடா நிக்கிறீங்க, இங்கெல்லாம் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். ட்ரஃபலகர் லாவை பார்த்து ஸ்மோக்கர், நான் இங்க வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன், அதனால யாரும் இங்க வரக்கூடாதுன்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ள உள்ள இருந்து பசங்க சத்தம் எல்லாம் கேக்குது. சோப்பர் கூட்டமே மாசா வந்து நிக்கிறானுங்க. சூப்பர்னு வேற சொல்றானுங்க. யார் இல்லன்னு சொன்னீங்க, இங்க என்னடா பசங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் கூட்டமே பாக்குறானுங்க. டேய் இந்த ஸ்மோக்கர் கடை இங்க வந்தா இந்த அழகான பொண்ணு வந்திருக்காளான்னு சொல்லிட்டு சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் வேற டைரக்ஷன் நோக்கி ஓடுங்கடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் ஓடுறாங்க. நேவி எதுக்கடா இங்க வந்தானுங்கன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. டாஷிக்கு ஜெட்டு வகத்துல வாரா முகிவரா கேங்க நான் விட போறதுலன்னு சொல்றாவா. அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா ரூம்னு ஒரு பவரை போட்டு விடுதான். அது ட்ரஃபலகர் லாவோட பவர். டாக்டர்னு சொல்றான். சொன்னா அடுத்த செகண்ட் கப்பல் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரூம்னு போட்டோம்னா அந்த இடம் ஃபுல்லா அவன் கண்ட்ரோலுக்கு வந்துரும். மாசா காமிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா அந்த பிரவுன் பீர்டு கூட்டம் வந்து லூஃபி குருவ களத்துல இறங்க விட மாட்டானுங்க. சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கானுங்க. அதுவோ வந்து அங்க இங்கே ஆடிக்கிட்டே இருக்கு. உசபு தலையில வர கையை வச்சிட்டான். டே அந்த கப்பலோட பாட்டத்தை நோக்கி குறிவீங்கடா, அதை துண்டு துண்டாக்கிட்டு அவன் கதையை முடிச்சிடான்னு சொல்றாங்க. டே உசப்பு அட்வான்ஸ்டா, கப்பலை முன்னாடி கொண்டு போன்னு சொல்றான். முன்னாடி கொண்டு போவா நம்ம கதை முடிஞ்சிருந்தான்னு சொல்றான் உசப். டே யாராவது தப்பிக்க முடியாது சொல்றான் பிரவுன் பீர்டு. யாரா நீங்க கோமலின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. 80 மில்லியன் 60,000 பெரி பவுண்டில் உள்ளவன்டா, நான் தான் பிரவுன் பீர்டுன்னு சொல்லிட்டு கத்துறான். பிரவுன் பீர்டு பிரவுன் பீர்டு பிரவுன் பீர்டுன்னு கத்திக்கிட்டே இருக்கான். இழைக்க ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. எனக்கு இன்னும் காது கேட்கலன்னு சொல்றான். சொன்ன உடனே சாஞ்சிரவே செஞ்சுட்டான். டேய் நீ இக்னோர் பண்றான்டா, இவனை சுட்டு தள்ள போறான்னு சொல்லிட்டு ஆங்கிரி ஷாட்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். அடிச்சு அடியில கப்பல் செதறிட்டு தலைகீழ போறானுங்க அவனுங்க. எல்லாரும் தண்ணிக்குள்ள போய் விழுந்துட்டானுங்க. அவங்க கதை முடிஞ்சிருச்சுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களை தண்ணியே முழுங்கிருண்டா, அவங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ள உசப் வந்து ரோபினை காப்பாத்துறான். சோரோ வந்து நம்ம லூஃபியை காப்பாத்திட்டு வெளியே வராங்க. டே என்னோட ஸ்ட்ரென்த் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான் லூஃபி. டே எப்படியாச்சும் நம்ம இங்க இருந்து போகணும், நீ கொஞ்சம் கத்தாம மட்டும் இருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப்பு. ஜோரோ நான் கிவ் அப் பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே திரும்பி அவங்கள சுட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு திரும்பி குறி வச்சு அடிக்கலான்னு பாக்குறாங்க. டே உசப்பு இந்த 2 பேர் நீ பாத்துக்கூடா, இவனுங்களை 2 துண்டா வெட்ட வேண்டியது ஏன் வேலைன்னு சொல்றான் சோரோ. சோரோ 2 துண்டா வெட்டலான்னு போறான். ஆனா அதுக்குள்ள ஜோரோ வெட்ட முடியல. பார்த்தா ஷார்க் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. டே இந்த லேக்ல ஷார்க் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆமாடா, டே அவனுக்கு போட்ட எக்ஸ்ப்ளோஷன்ல ஏகப்பட்ட ஏதோ வந்து 2ஆ மாறிடுச்சுடா. ஆனா இதுவும் ஒரு கடல் பகுதி தான் சொல்லிட்டு உங்களுக்கு நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான். பார்த்தா ஷார்க் சுத்தி சுத்தி வருது. டே நமக்கு கதை முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டே அவனுங்களை வந்து ஏம் பண்ணுங்கடான்னு சொல்றான். அவன் துண்டு துண்டு ஆகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பிரவுன் பீர்டு. ஆனா உசப்போ ஒரு பக்கம் நீந்தி போய்கிட்டே இருக்கான். இதாண்டா தரணும்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க ஸ்வாட் எல்லாமே வந்து அப்படியே வந்து உரையுது. அவனுக்கு சாயிரானுங்க. புல்லட் அவனுங்க மேல பட்டே செதறிட்டானுங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா நம்மள சோலு கிங் ப்ரூக்கு வந்துட்டாங்க. ஃப்ரீசிங் பிசாட் ஸ்லையிங் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு மாசா வந்துட்டான். நம்மளே என்னதான் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆட்டன் வந்துட்டா வேற லெவல் பண்ணுவான். ப்ரூக்கு மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். யாரா நீ எலும்பு குடுமண்டையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பிரவுன் பீர்டு. என்னோட பேரு ப்ரூக்குடா அப்படின்னு சொல்றான். நான் ஒரு ஸ்கெலிட்டன் மனுஷன்டா, எனக்கு 2வது வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் கேப்டனை தொடர்ந்து நினைச்சீங்கன்னா உங்களை துண்டு துண்டு ஆக்கிரும் சொல்றான் ப்ரூக்கு. உங்க எவனை விட போறதுலன்னு சொல்லிட்டு இருக்காம. எனக்கு இன்னொரு பேர் சோலு கிங் இருக்குன்னு சொல்றான். இவனடா கண்ணையே ஃப்ரீஸ் பண்ண வைக்கிறான். எவன்டா இவன் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ப்ரூக்கு காலத்துல இங்க எல்லாவனையும் வெட்டி வீசுறான். ஒருத்தனும் விட மாட்டேங்கான். என் ஃப்ரெண்ட்ஸோட அடிச்சு நொறுக்கலான்னு பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு போடு போட்ட போடல எல்லாரும் சாஞ்சிட்டானுங்க. அவன் ஸ்வாட் டெக்னிக்கே வேற மாதிரி டெக்னிக்கு. இவன் அவனும் ஒரே குரூம பரத்தாண்டா இருப்பாங்க. ஆனா உங்க ஆளுங்க எல்லாருமே வந்து ஷார்க்குக்கு இறையாயிட்டானுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தாங்க ஷார்க்கு கதையை முடிச்சுட்டான் நம்ம ஜோரோ. எல்லாவனும் தண்ணி விட்டு வெளியே வந்துட்டாங்க. ப்ரூக்கு நல்ல வேலைடா, நீ சூப்பர் நேரத்துக்கு வந்தேன்னு சொல்றாரு ரோபின். பார்த்தா எல்லாரும் அங்க இருக்க கல்லு மேல ஏறி நின்னுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஐஸ் கட்டி மேல நின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷார்க்லாம் எங்களை ஸ்டாப் பண்ண முடியாடா பிரவுன் பீர்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா உறைஞ்சு போய் நின்னுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. நாங்க ஃப்ரீஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. பேச கூட முடியல அவங்களால. ஆனா நம்ம லக்கிடான்னு சொல்றா ரோபின். பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விரைக்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி அடிக்கலான்னு ஆரம்பிக்கிறானுங்க. ஏய் நான் அவன் குள்ளதை எடுத்துக்கிடுவேன்னு சொல்றான். நான் இவன் குள்ளதை எடுத்துக்கிடுவேன்னு சொல்றான். பார்த்தா ரோபின் இவ குள்ளதை எடுத்துக்கிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னத்தடா இவனுக்கு எடுத்துக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவங்க பார்வையே ஈவலா இருக்கு. உங்களோட ட்ரெஸ்ஸை நாங்க எடுத்துக்கிடுவோம்னு சொல்றானுங்க. நக்கல் பண்றானுங்க. நம்ம கோட்டை கலட்டலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. டே அந்த தொப்பிய பாருங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே 2 வருஷத்துக்கு முன்னாடி போனாம்லடா ஃபயர் ஃபிஸ்ட் ஏசு, அவனோட பிரதர்டா இவன். முகிவாரா லூஃபி 400 மில்லியன் பெரி பவுண்டியில் உள்ளவன் சொல்லிட்டு பாக்குறாங்க. அரண்டுட்டானுங்க. பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. அங்க இருந்து மெல் ஃப்ளூர்னு சொல்லிட்டு ரோபின்னு அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டா. ஒருத்தனையும் விட மாட்டேங்கானுங்க. யார் யாருக்கு எவன் தேவையோ எல்லாத்தையும் லாக் பண்றாங்க. உங்க எவனை விட போறதுன்னு சொல்லிட்டு நம்மாலு வெட்டி வீச ஆரம்பிச்சானுங்க. நொறுக்கு
நொறுக்கு நொறுக்குதானுங்க ஒருத்தனையும் வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு ப்ரௌன் பீரியட் முன்னாடி வராங்க. என்னை காப்பாத்துக்கடான்னு சொல்லிட்டு ப்ரௌன் பீரியடா கத்துறான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி ட்ரஃபலகர் லாவை தான் காட்டுறாங்க. அந்த ரூம்னு போட்டு அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறான். கப்பலையோ தலைகீழ கொண்டு வரான். ஸ்மோக்கர் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்க இப்ப நம்ம என்ன பண்ணன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஸ்மோக்கர் மாச நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா அந்த பசங்களை கூப்பிட்டுட்டு வேகமா போறாங்க. வேற டைரக்ஷன் நோக்கி போன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. டே என்னை விடுங்கடான்னு சொல்லிட்டு அந்த சாமுரை தலைவனா கத்திக்கிட்டு இருக்கான். எங்க நிக்கிறவன் தான்டா என் உடம்பு வெட்டினான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம உண்மையான்னு சொல்லிட்டு சோப்பர் கேட்கறான். அப்புறம் அவன்கிட்ட தான் அவன் பாடி இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருந்தோம்னா எனக்கு ஒரு க்ளூ கிடைக்கும்டா, என்னை விட்டுருங்கடான்னு சொல்றான் அவன். ஆனா அந்த இடத்த விட்டு போய்கிட்டே இருக்காங்க. பேக் டோரை வேற நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல போறானுங்க. நான் சென்ஸ் பண்றேன்னு சொல்றான். மாசா ஓடுறாங்க பசங்களோட. இந்த சாமுராய் முகிவரம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா ட்ரஃபலகர்லாம் பாக்குறான். ரூம்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போடுறான். இவனுக்கு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா அங்க இருந்து கத்தியை வச்சு ஒரு குத்துறான். சாம்பிள்ஸ்ன்னு சொல்றான் அவன். பார்த்தா ஒருத்தங்க ஹார்ட்ல இருக்க ஹார்ட்டை இன்னொருத்தங்க ஹார்ட்டுக்கு மாத்தி விட்டான். ஒருத்தனையும் வேற மாத்தி விட்டான் அவன். இது என்னடா ஃபீலிங் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. எல்லாரும் வேகமா ஓடுங்கன்னு சொல்றான் நாமி. ஆனா என்னன்னு பார்த்தா நாமி உடம்புக்குள்ள வந்து சாஞ்சி பேசிக்கிட்டு இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா சாஞ்சி உடம்புக்குள்ள வந்து சோப்பர் பேசுறான். பிராங்கி உடம்புக்குள்ள வந்து நாமி பேசுறா. சோப்பர் உடம்புக்குள்ள பிராங்கி பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு குட்டி பசங்க எல்லாம் பாக்குறாங்க. ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு என் உடம்பு கொஞ்சம் லைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பிராங்கி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நாமி குரல்ல பேசுறான். டேய் என் உடம்பே இது கிடையாதுன்னு சொல்றான் நாமி. டேய் எனக்கு பாருங்கடா என் உடம்பு வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சியை என்ஜாய் பண்றான். பார்த்தா ஒருத்தங்க உடம்பையும் மாத்தி விட்டான் அவன். டேய் சோப்பர் பிராங்கி சாஞ்சின்னு சொல்றாங்க. பார்த்தா சாஞ்சி வந்து நாமி உடம்புக்குள்ள போயிட்டான். நாமி இது நீயான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எல்லாத்தையும் மாத்தி விட்டான் அவன். அவன் பாட்டுக்கு அசால்ட்டா மாத்தி விட்டுட்டு இங்க ஸ்மோக்கர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். டேய் லா உனக்கு என்ன தண்டா வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா என் கப்பலை குடுன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா கப்பலை 2 துண்டா வெட்டிட்டு மேல இருந்து கீழே இறக்குறான் அந்த கப்பலை. டேய் இது நம்ம மேல தாண்டா உழப்போதுன்னு சொல்றானுங்க. பயப்படுறாங்க. இதுல ஒரு பக்கம் பார்த்தா ஐஸ் கிட்டி எல்லாம் உடைக்கிறான்ல. சாதாரண பவர்ல இல்ல, இப்ப வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். வைஸ் அட்மிரல் இவனு கூட நம்ம சண்டை போட முடியாது, நம்ம இப்ப என்ன பண்ணு சொல்லி கேக்குறாங்க. எவனையும் நான் விட மாட்டேன்னு சொல்றான். சடனா அந்த ஐஸ் கிட்டியை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இறக்கிக்கிட்டே இருக்காங்க. ஷிப் இல்லாம நம்ம என்னடா பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான். வார்லாட எதுக்குடா நம்மள அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஹெட் குவார்டர்ஸ்க்கு நம்ம சொல்லுவோமான்னு சொல்லி கேக்குறான். டே கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கேன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போடுறான். என்னன்னு பார்த்தா அவங்க உடம்புல இருக்க எல்லா டிரான்ஸ்பாண்டர்ஸ்லையும் தூக்கி வெளியே தூக்கி போட்டான் அவன். உங்க எவனையும் கவர்மெண்ட்டுக்கு கான்டாக்ட் பண்ண விட மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ட்ரஃபலகர்லாம். டே முட்டாள் பைரட்டே உன்னை விட போறதுலன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் காலத்துல இறங்கி பாஞ்சு வாரான். உன்னோட ஓபி ஃபுட்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகுதுன்னு சொல்றான். ஸ்வோட வச்சு அட்டாக் பண்றான். ஆனா அவனே காத்தா இருக்கனால கரைஞ்சு போறான். மிச்சம் எல்லாத்தையும் துண்டா வெட்டுறான் அவன். டே இந்த ரூம்னு போட்டிருக்காம்ல, இந்த இடத்துக்குள்ள அவன் தான்டா கண்ட்ரோல் பண்ணுவான். இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போகணும். அவன் வந்து சர்ஜன் ஆஃப் டெத்னு சொல்றாங்க. ட்ரஃபலகர்லான்னு சொல்லிட்டு டச்சிக்கு பாஞ்சு வாரா. உன்னோட ஹாக்கி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, அவன்கிட்ட ஒர்க் ஆகுதுன்னு சொல்றான் ஸ்மோக்கர். சடனா அவன் ஸ்வோட வச்சு டாஷிக்கியோட ஸ்வோட 2 துண்டா வெட்டிட்டான். டாஷிக்கி 2 துண்டா போயிட்டா. கேப்டன் சொல்லிட்டு கத்துறானுங்க. அதோட முடியாத கெடுத்த சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டன் அவங்க மறந்துடாங்க. See you bye.